ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் புரிதல் அதுதான். எனக்கும் அதுக்கான புரிதல் தான் இருக்குது. நானும் அப்படிதான் புரிஞ்சிருக்கிறேன். 9 கிரகம்ல வந்து ராகு கேது விட்டுருங்க, 7 கிரகங்கள். மிச்ச 7 கிரகங்கள்ல எல்லாத்துக்கும் உச்சம் இருக்குது, நீச்சம் இருக்குது. அப்போ உச்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து முழு சக்தியை வெளிப்படுத்துவது அல்லது முழு திறனை வெளிப்படுத்துவதுன்னு அர்த்தம். சரி, நீச்சம் அப்படின்னா ரொம்ப குறைந்த பலத்தை கொடுப்பது, குறைந்த திறனை வெளிப்படுத்துவதுன்னு. ஆனா இப்ப கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, உச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் நன்மையை செய்வாரா? இது வந்து பொதுவான கேட்டகரி. ஏன்னா இந்த புரிதல் தப்பா இருக்கிறதுனால நான் வந்து இதுக்கான பதில் நான் கொடுத்துட்றேன். எல்லாருக்கும் மனதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதனுடைய வெளிப்பாடு தான் இது. இது எப்படின்னா, ஒரு கிரகம் உச்சமா இருந்தா அது நல்லதான் செய்யும். ஃபுல் பவர்ல ஒரு பிளானட் இருக்கும் பொழுது அது வந்து நன்மையே செய்யும். இல்ல ஒரு கிரகம் நீச்சமா இருந்தா அது தீமை செய்யும் அப்படின்ற ஒரு பார்வை எல்லாருக்கும் இருக்குது. அது முற்றிலும் தவறான ஒரு பார்வை. ஏன் முற்றிலும் தவறான ஒரு பார்வைனா, உச்சமா இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மை தீமையும் செய்யும், நீச்சமா இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும். அது நன்மை செய்யுதா அல்லது தீமை செய்யுதான்றத அந்த குறிப்பிட்ட ஜாதகத்தை வச்சு மட்டுமே நம்மளால முடிவு செய்ய முடியுமே ஒழிய, பொத்தம் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கிரகம் உச்சம் ஆயிடுச்சுன்னா நல்லதுன்னு சொல்லவே கூடாது. சரி, அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சித்திரை மாதத்தில் பிறந்த குழந்தைகள் அனைவருக்குமே சூரியன் வந்து உச்சம். ஏன்னா மேஷத்துல சூரியன் இருக்கு. அப்ப அந்த சித்திரை மாதம் 30 நாட்கள், 22 நாளா இருந்தாலும் சரி, 30 நாளா இருந்தாலும் சரி, முழு நாட்களும் சூரியன் வந்து மேஷத்துல தான் இருப்பார். ஓகேவா? சரி, அப்ப சூரியன் யாரு? தகப்பனுக்கு காரக அதிபதியான கிரகம். சோ அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப்பை சொல்லக்கூடிய பிளானட்டே ஃபர்ஸ்ட் சூரியன் தான். ஏன்னா வந்து அப்பா வந்து சூரியன். அப்ப அவர் தான் ஃபுல் பவரா இருக்காரு இல்லையா? ஆனா சித்திரை மாதத்துல பிறந்த அத்தனை குழந்தைகளும் தன்னுடைய தந்தையோட உறவுல ஒரு நல்ல ஒரு முறையில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்போ இப்ப நம்ம காமனா டிஃபைன் பண்றோம்ல, சூரியன் உச்சமாயிட்டார். அப்ப சூரியன் உச்சமாயிட்டார்னா ரிலேஷன்ஷிப் நல்லா தானே இருக்கணும். சித்திரை மாதத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கக்கூடிய உறவு நன்முறையில் தான் அமைந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த பிளான் வந்து ஃபுல் பவர்ல இருக்காரு. ஆனா இல்லையே. அப்ப எது வந்து அங்க டிஃபர் ஆகுது? ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொறுத்த மாதிரி அந்த லக்ன அதிபதியினுடைய பொசிஷன் வந்து மாறும். ஒருத்தர் வந்து கும்ப லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். அப்ப சூரியன் யாரு? 7ஆம் அதிபதி. மகர லக்னத்துல பிறந்திருக்காருன்னா சூரியன் 8ஆம் அதிபதி. தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கு தான் சூரியன் 9ஆம் அதிபதி. அப்போ அவங்க ஜாதகத்துல 9ஆம் வீட்டுக்கு யார் ஓனர்? 9ஆம் பாவத்துல எந்த பிளானட் உட்கார்ந்துருக்காங்க? அதுதான் அவங்க தகப்பனுடைய நிலையை சொல்லும். சூரியன் சும்மா பொது பலனை சொல்லும், ஓகே ரைட். ஆனா அது எல்லா ஜாதகத்துக்கும் பொருந்தி வருமா அப்படின்னு கேட்டா பொருந்தி வராது. சூரியன் மட்டும் கிடையாது, நீங்க எந்த கிரகத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்ததை சொல்றேன். நீச்சமான கிரகங்கள் அது சம்பந்தப்பட்ட உறவு இருப்பாங்க இல்லையா? இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். நான் பொதுவாக இதை ஜெனரலைஸ் பண்ணி சொல்லல. நான் இதுவரை நான் பார்த்த ஜாதகங்கள், என்னுடைய நட்பு வட்டாரங்களையும் சரி, என்கிட்ட வந்த ஜாதகங்களும் சரி, ஆய்விற்காக வந்த ஜாதகங்களையும் சரி, நான் அப்சர்வ் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, நீச்சமான கிரகங்கள் தொந்தரவு செய்வதில்லை. நீச்சமான கிரகம் இருக்கு இல்லையா, அது வந்து டிஸ்டர்ப் பண்றது கிடையாது. ஆனா பொண்ணோ பையனோ தவறான வழியில் போயிடக்கூடாது, நம்ம கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற பயம். அதனால நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல இவங்க வேலையை இவங்களால செய்ய முடியாது. நீச்சமா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் நிறைய நான் பார்த்திருக்கேன். நான் பார்த்த ஜாதகங்கள்ல அவங்க வந்து சப்போர்ட்டும் பண்றதுல, ஆனா ரெஸ்ட்ரிக்டும் பண்றது கிடையாது. ஐப்பசி மாதத்துல பிறந்த நிறைய குழந்தைங்களோட ஜாதகத்துல நான் பார்த்திருக்கேன். ஐப்பசி மாதம், ஒரு ஐப்பசி மாதத்துல ஒரு குழந்தை பிறகுன்னா சூரியன் வந்து நீச்சமா இருப்பார். ஏன்னா சூரியன் வந்து துலாம்ல இருப்பார். அந்த ஜாதகத்துல அப்பா பையன் கூட சண்டை வந்து வர்றதே கிடையாது. ஆனா அதே சமயம் பெரிய சப்போர்ட்டும் இருக்கிறது கிடையாது. அப்போ ஆமா, அப்போ இதுல என்னன்னா, ஒரு உச்சத்திலையும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஒரு நீச்சமாகிறதுலயும் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இல்லாம, ரெண்டும் இல்லாம ஜாதகமே கிடையாது. ஆனா நம்ம ஏன் டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசுறோம்? ஏன்னா டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளால சரி பண்ணிக்க முடியும். ஏதாச்சும் ஒரு வகையில் அதுக்கு சரி பண்ணிக்க முடியுமான்றதுக்காக, சொல்யூஷன் தேடுறதுக்காக தான் நம்ம டிஸ்அட்வான்டேஜ் பத்தி பேசுறோம். அட்வான்டேஜ் பத்தி பேசி பிரயோஜனமே இல்லையே. ஏன்னா அது ஏற்கனவே அவங்ககிட்ட இருக்கு இல்லையா? அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களே யூஸ் பண்ணாத போது ஏன் யூஸ் பண்ணல? டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அவங்களால அதை யூஸ் பண்ண முடியல. ஒரு மனுஷனுக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டும் இருக்குது. ஆனா தன்கிட்ட இருக்கிற விஷயத்தை விட தன்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்தை தேடுறதுதான் எல்லாருடைய மனோபாவம். அப்ப இல்லாத ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதான் முதல்ல ஜாதகத்தை பார்க்கணும். நீங்க அப்ப இந்த குடுப்பனையை பார்த்தா தானே கால நிர்ணயமே பண்ண முடியும். அப்போ எதனால அந்த விஷயம் அவர்களுக்கு தடைபட்டிருக்கு அப்படின்றது டிஸ்அட்வான்டேஜை பார்த்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதை வந்து இந்த உச்சம் நீச்சத்தை வச்சு நம்ம வந்து ஜெனரலைஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் பார்த்த நிறைய ஜாதகங்கள்ல உச்சம் நீச்சம் முரணா வேலை செஞ்சிருக்கு.
அது வந்து ஒரு தனிப்பட்ட அனுபவத்தினுடைய ஒரு பதிவு.